வணக்கம் நண்பர்களே. ஒரு எச்சரிக்கையான ஆணி பௌர்ணமியானது வருதுங்க. அதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ வாழ்க்கையில் சில நாட்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நாட்களை விட்டுட்டா திரும்ப நாம் பெறுவது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒவ்வொரு டைமுமே அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் வரணும்னா அதுக்கு தகுந்தாற் போல் நமக்கு கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த வகையில் இப்போ அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான நாளானது வரப்போகுது. அது என்னைக்குன்னா ஜூனுடைய 29ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணியுடைய 15ஆம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமை என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக முழு நிலவு தெரிய போகுது. இந்த முழு நிலவு தெரியக்கூடிய நாள் பௌர்ணமி. பௌர்ணமி இந்த டைம் திங்கக்கிழமை வருது, அதாவது சந்திரனுக்கு உகந்த நாளில் வருது. அதனால் இந்த பௌர்ணமி சந்திர கிரக பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த சிறப்பான பௌர்ணமி வாழ்க்கையில் என்ன அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய முக்கியமான நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த பௌர்ணமி நாளில் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த நாளில் பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்திருக்கும். அதனால் இந்த நாள் ஒரு அபூர்வமான நாள் என்று சொல்லலாம். இந்த நாளில் கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கிரகங்களால் இந்த நாளில் உங்களுக்கு சூப்பராக சில மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறலாம். அதோடு உங்கள் ராசிக்கு இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டத்தை பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து பயன்பெறலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க முதல்ல பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஆணியில் வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளுற மாதிரி தனுசு ராசிக்கு நிறைய யோகங்கள் இருக்குது. குரு சுக்கிரனால தான் அற்புத மாற்றமே இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு உண்டாக போகுது. அப்படி குரு சுக்கிரனால என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ குரு சுக்கிரனால வரக்கூடிய அந்த அற்புத மாற்றத்தை பற்றி வாங்க இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜூன் 29ஆம் தேதி ஆணி பௌர்ணமியானது பிறக்க இருக்கு. இந்த ஆணி பௌர்ணமி ஆரம்பிக்கும் போது புதன் தனது சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இது புதத்திய யோகம் உருவாகிறதுக்கு மெயின் காரணமாக அமைகிறது. கூடவே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த பௌர்ணமி துவங்க இருக்கு. அதோடு குரு சுக்கிரன் உங்களுக்கு சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கின்றனர். மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கின்றனர். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இந்த மாதிரி ஆணி பௌர்ணமியில் இருக்கின்றனர். இதில் வலுவாக ஜூன் 29ஆம் தேதி புதன் சிம்மத்தை நோக்கி குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறாங்க. 29ஆம் தேதியே செவ்வாய் 7ஆம் பார்வையாக தனுசுக்கு கொடுக்க போகிறார். இதனால தான் இந்த பௌர்ணமியில் பத்ர ராஜயோகம் என்ற ராஜயோகமானது உருவாகுது. இந்த மாதிரி ராஜயோகம் உருவாகிறது இந்த கிரக அமைப்புகள் இதனோட அடிப்படையில் தான் தனுசு ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த ஆணி பௌர்ணமியில் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ஆணி பௌர்ணமியில் உங்களுக்கு இருக்குங்க. அதோடு மனைவியால் உங்களுக்கு பாக்கியமும் கணவரால் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அப்புறம் இதுவரைக்கும் மாமியார் மாமனாரிடம் நல்ல பெயர் எடுக்காதவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்போது நற்பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக ஆணி பௌர்ணமி இருக்க போகுது. அதோடு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குறிப்பாக கணவர் மனைவியை மதிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். அதனால் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதிர்ஷ்ட நாட்கள் ஆணி பௌர்ணமியில் கதவை தட்டு என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை.
மெயினாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆணி பௌர்ணமியில் வருமானங்கிறது உங்களுக்கு நிறைய பெருகும். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருக ஆரம்பிக்கும். 7வது இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியாதிபதி என்பதால் எதிர்பாலினத்தவரால் வருமானங்கள் வருவதற்கு இந்த பௌர்ணமியில் வாய்ப்பு இருக்குது. 5வது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 6வது இடத்திற்கு மாறுகிறார். அது நல்ல மாற்றமாக இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு இருக்கும். அதுவும் பணம் சார்ந்து இதுவரை இருந்து வந்த கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். மெயினாக கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் ஏற்படும். அதனால் வருமானம் பெருகுங்கிற இந்த டைமை நல்லா பயன்படுத்தி முன்னேறுவது உங்களுக்கு புத்திசாலித்தனம். அதோடு குரு சுக்கிரனுடைய யோகத்தால் தான் நிறைய மாற்றங்கள் இந்த ஆணி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு ஏற்படும். எதிரிகள் உங்கள் பக்கம் வருவதற்கு அச்சப்படுவாங்க. அதுவும் பூமி சார்ந்த தொழில்கள், கட்டுமான தொழில்கள், மருத்துவத்துறை சார்ந்த தொழில்கள், இதில் எல்லாமே மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கிறது ஏற்படும். 8வது இடத்துல குருவும் சுக்கிரனும் இருப்பதால் எதிர்பார்த்த அதிர்ஷ்டத்தை நன்மையை கொடுப்பாங்க. அப்புறம் ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அந்த அமைப்பை பயன்படுத்தி செல்லுங்க. அது ரொம்ப மன மகிழ்வை ஏற்படுத்தும். அதுக்கப்புறமேட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய ஆசைகள் இந்த ஆணி பௌர்ணமியில் உங்களுக்கு வரும். அங்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய என்கின்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் மேற்கு நாடுகள், ஐரோப்பியா, அமெரிக்கா அரசு நாடுகளுக்கு செல்லறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அங்கு சென்று வேலை செய்ய விரும்பக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். அப்புறம் ராசிநாதன் உச்சமடைந்து 2வது இடத்தை பார்க்குறாரு. ஸோ பண பற்றாக்குறை இருந்தால் உங்களுக்கு தீரும். அதனால் முன்னேற்றங்கிறது ஈஸியாக உங்கள் ராசிக்கு ஏற்படுங்க. அதுக்கப்புறமேட்டு வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கூட நல்ல வியாபாரங்கள்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிர்வாகத்தோடு நல்ல இணக்கம் ஏற்படும். சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயங்கள்லையும் நிறைவு ஏற்படும். கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். எந்த இடங்கள்ல எல்லாம் மரியாதை குறைந்தது என்று நினைத்தீர்களோ அந்த இடங்களில் எல்லாமே மதிப்பு மரியாதை திரும்பி வரக்கூடிய ஒரு ஆணி பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி உங்களுக்கு அமையுது. ஸோ இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதாங்க. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அவ்வளோதாங்க. உங்கள் ராசிக்கு இந்த ஆணி பௌர்ணமி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அது நீங்கள் எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொன்னதை இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.